இன்னைக்கு நான் பார்க்க போறது NG ரிப்பீட். NG ரிப்பீட்னா என்னன்னா, ஒரு அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸையும் கீ மூலியமா டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது தான் NG ரிப்பீட். ஃபார் எக்ஸாம்பிள், லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்கு. இந்த அரேக்குள்ள மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனான கீ வேல்யூஸ் இருக்கு. அதாவது நேம் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட், வெர்ஷன் ஈக்குவல் டு 1.0 அப்படிங்கிற இந்த கீ வேல்யூ, இந்த நேம் வெர்ஷன் அப்படிங்கிறது கீ. இந்த கீ வந்து 3த்துக்குமே காமனா இருக்கு. இப்போ நம்ம NG ரிப்பீட் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம இதை ஐட்ரேட் பண்ணோம்னா, இது ஒரு லூப் மாதிரி ஓடி நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் 1.0, PHP 5.5, AngularJS 1.4 அப்படின்ற ஒரு லிஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம இப்போ ஒரு கோட்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோலர்ஸ் தான் வியூக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட் படி இப்போ கண்ட்ரோலர்ஸ்ல இந்த லாங்குவேஜஸ் அப்படின்ற அரேவை நான் இங்க என்டர் பண்ண போறேன். இப்போ இந்த கண்ட்ரோலர் இருக்க இந்த அரேவை நம்ம வியூ மூலியமா ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு டிவ்க்குள்ள இந்த NG கண்ட்ரோலர் அப்படின்னு போட்டு இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலரை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இது உள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் டேக், அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் li/li. இப்போ எந்த எலமெண்ட், எந்த HTML எலமெண்ட் ரிப்பீட் ஆக போதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா NG ரிப்பீட் அப்படின்ற அந்த டைரக்டரிவை நம்ம இங்க பிளேஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள அந்த வேரியபிளை பாஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ன விஷயம்னா, இங்க இருக்கிற இந்த ஒரு வேர்டிங்ஸை நம்ம நார்மலான ஒரு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி படிக்கணும். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் இன் லாங்குவேஜஸ், அதாவது லாங்குவேஜஸ் அப்படிங்கிற அரேக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்து லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து ப்ளூரல்ல இருக்கும், இது வந்து சிங்குலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை இப்படி வச்சிருக்கேன். நம்ம இந்த இடத்துல என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், இது ஏன்னு கூட வைக்கலாம். ஓகே, பட் ஆனால் அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல்லே வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாங்குவேஜஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை போட்டு டாட், ஸோ லாங்குவேஜ் ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இருக்கிற ஒரு கீ ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? லாங்குவேஜ் டாட் நேம். ஓகே, ஸோ லாங்குவேஜ் டாட் நேம் அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட நேம் டிஸ்பிளே ஆகும். ஓகே, சி ஜாவாஸ்கிரிப்ட், PHP, AngularJS. ஓகே, இங்க இந்த li ஈக்குவல்ஸ் டு NG ரிப்பீட் அப்படின்னு போட்டதுனால இந்த li 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துலயே ஒரு ஐஃபன் போட்டு லாங்குவேஜ் டாட் வெர்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா சி லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் 1, PHP 5.5, AngularJS 1.4. ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோலர்ல இந்த டேட்டா இருக்கு. இந்த கண்ட்ரோலர் தான் இந்த வியூவுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுது. ஸோ அந்த கண்ட்ரோலர் என்ன ஃபார்மேட்ல டேட்டாவை பாஸ் பண்ணுதுன்னா அரே ஃபார்மேட்ல, அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல டேட்டாவை பாஸ் பண்ணுது. ஐ மீன் JSON ஃபார்மேட்ல. இந்த வியூ வந்து NG ரிப்பீட் அப்படின்ற டைரக்டரி மூலியமா அதை லூப் பண்ணி நம்மளுக்கு விஷுவலா எடுத்து காட்டுது. இப்போ என்கிட்ட ஒரு சின்ன பூட் ஸ்ட்ராப் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ற ஒரு சின்ன டெம்ப்ளேட். ஒரு கண்ட்ரோலர் மூலியமா ஒரு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணி அதை NG ரிப்பீட் மூலியமா எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை பாக்ஸஸ் நம்ம இங்க ரிப்பீட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாக்ஸ் கொடுத்தோம்னா இந்த பாக்ஸ் வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். 2 கொடுத்தோம்னா 2 வாட்டி ரிப்பீட் ஆகும். 10 கொடுத்தோம்னா 10 வாட்டி ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட ஒரு சின்ன டெம்ப்ளேட் வந்து இங்க இருக்கு. ஒரு UL-குள்ள ஒரு எல்ஐ போட்டு அந்த எல்ஐக்குள்ள ஒரு சின்ன டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டோட கிரிட்டை நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ப்ராடக்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த கண்ட்ரோலரை வந்து நம்ம இங்க NG கண்ட்ரோலர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்ட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ இந்த கண்ட்ரோலருக்குள்ள ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். ஸ்கோப் டாட் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ்ங்கிறது ஒரு அரே. இந்த அரேக்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்,
அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ப்ராடக்டோட ஐடி, யூனிக் ஐடி, ப்ராடக்ட் நேம், E8 அப்படிங்கிறது ஒரு நேம், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜ், இந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து இமேஜஸ் ஃபோல்டர்ல இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதோட நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். .jpg. ஓகே, ஸோ அப்புறம் ப்ராடக்டோட ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன். இது அப்படியே காப்பி பண்ணி நான் 3 வாட்டி ரிப்பீட் பண்ண போறேன். ரிப்பீட் பண்ணிட்டு வெறும் இந்த நேமை மட்டும், நேம் இந்த டீடைல்ஸை மட்டும் மாற்ற போறேன். ஸோ இது 2, இது 3. ஓகே, இங்க ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு அரே இருக்கு. அந்த அரேக்குள்ள மொத்தம் 3 அரே இருக்கு, 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ சாம்சங் 8, Moto G அண்ட் MI Note 3. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வியூவில் ng ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ng ரிப்பீட் ஆக வேண்டிய இடம் இது இந்த எல்லை. ஸோ ஒரு UL அதுக்குள்ள 3 எல்லை வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ng ரிப்பீட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் இன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த அரேல இருக்கிற இந்த 3 ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்ன்ற இந்த வேரியபிள்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ தட் இந்த எல்ஐ அப்படிங்கிறது 3 வாட்டி ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்ம 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஆனால் எல்லா ப்ராடக்ட் நேமும் சேமா இருக்கு. ஸோ அதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற இந்த அரேக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்று இதுக்குள்ள வந்துருச்சுல. ஸோ இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நம்ம அதோட நேம் வேணுமோ அந்த இடத்துலலாம் அந்த ஆப்ஜெக்டோட நேமை சொல்லி, ஸோ ப்ராடக்ட் டாட் இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட் நேம். ஓகே, ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு போட்டோம்னா சாம்சங் 8, Moto G 3rd Gen, MI Note 3 அப்படின்னு 3 வாட்டி வந்துடும். 3 கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ற இந்த இது எடுத்துட்டு அதே ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணோம்னா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஓகே, அப்புறம் ப்ரைஸ். ஸோ இந்த RS அப்படி ருபீஸ் அப்படின்றத அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வர வேண்டியது மட்டும் ப்ராடக்ட் ப்ரைஸ், ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ப்ரைஸ். வந்துருச்சா? இப்போ இமேஜ் வர வைக்கணும். ஸோ இந்த இமேஜ்ன்றது இதான் இமேஜ் டேக் இங்கே இருக்கு. ஸோ அதோட சோர்ஸ் வந்து இப்போதைக்கு நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சிருக்கேன். அந்த பிளேஸ் ஹோல்டரை எடுத்துட்டு அது உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராடக்ட் டாட் ப்ராடக்டோட இமேஜ் அப்படின்னு போட்டோம்னா இந்த URL அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிடும். பிளேஸ் ஆன உடனே அந்த இமேஜிங் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்ட்ரோலரில் ஒரு அரேக்குள்ள இருக்கு. ஆப்ஜெக்டா இருக்கு. அதை எடுத்து ng ரிப்பீட் பண்ணி தேவையான இடத்துல தேவையான இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் கண்ட்ரோலரில் இருக்கிற இந்த டேட்டா வியூவுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான்
என்ஜி ரிப்பீட் அப்படின்ற கான்செப்ட். இப்போ இது அப்படியே ஒரு ஷாப்பிங் கார்ட் மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கார்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல தேவைப்படும். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பூட் ஸ்ட்ராப்போட ஒரு ஸ்னிப்செட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்னிப்செட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஸோ கார்ட் வந்துடும். இதுக்கப்புறம் யாராவது வந்து ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா உடனே இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இது கார்ட்டில் ஆகிடும். ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் அரே மேனிப்புலேஷன். ஸோ அரேவை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு அரேக்குள்ளே புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல வரும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கண்ட்ரோலர்ஸ். இந்த கண்ட்ரோலர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம்வொர்க்னா என்ன, டைரக்டிவ்னா என்ன அப்படின்ற இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதா மட்டும்தான் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வர முடியும். சர்வர் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இதே சீரீஸ்ல வாட் இஸ் ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கண்ட்ரோலர்ஸ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்ட்ரோலர்ஸ்குள்ள உள்ள போக முடியும். ஸோ அதை பத்தின ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி டைரக்டிவ்ஸ். டைரக்டிவ்ஸ்ங்கிறத நம்ம ஏற்கனவே டைரக்டிவ்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல இருக்கிற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைரக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் கண்ட்ரோலர்ஸ்னா என்ன அப்படின்றது புரியும். ஸோ இந்த எம்விசி அண்ட் டைரக்டிவ்ஸ் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கண்ட்ரோலர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. கண்ட்ரோலருங்கிறது வியூவுக்கு டேட்டாவை சப்ளை பண்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர் எப்படி வியூவுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுது, ப்ளஸ் இந்த கண்ட்ரோலரும் வியூவும் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய டைரக்டிவ்ஸ் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய கண்ட்ரோலர்ஸும் கிரியேட் பண்ணுவோம். அதனால இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்ல ஆர்கனைஸ் பண்றது நல்லது. ஸோ ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஜேஎஸ்ன்ற ஃபோல்டர்ல ஒரு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோல்டருக்கு பேர் வந்து கண்ட்ரோலர்ஸ். ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸ்குள்ள தான் நம்ம எல்லா கண்ட்ரோலர்ஸையும் நம்ம இதை பிளேஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ண போறேன். ஸோ இது வந்து நம்ம இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ண போற ஒரு கண்ட்ரோலர்ன்றதுனால அதுக்கு நான் இண்டெக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் வைக்க போறேன். இண்டெக்ஸ் -controller.js. ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோலர் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோலரை நம்ம index.html இன்க்ளூட் பண்ணோம். ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஜேஎஸ் லோட் ஆகும். அதுக்கப்புறமா app.js லோட் ஆகும். app.js லோட் ஆகும் உடனே கண்ட்ரோலரை நம்ம லோட் பண்ண போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் src js controllers /index -controller.js. ஓகே. இப்போ கண்ட்ரோலர் லோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்ட்ரோலரை எப்படி கிரியேட் பண்றது? நம்ம ஏற்கனவே app.jsல ஆப்ன்ற வேரியபிள்குள்ள angular.module அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆப் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி app.directive கிரியேட் பண்ணமோ இப்போ அதே மாதிரி app.controller. app.controller அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து அந்த கண்ட்ரோலரோட நேம், இன்னொன்று வந்து ஒரு அரே. ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலரோட நேம் வந்து இண்டெக்ஸ் கண்ட்ரோலர். ஓகே. அடுத்தது அதோட அரே. இந்த அரேல இந்த கண்ட்ரோலருக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் அண்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே நம்ம லோட் பண்ண போறோம். ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி என்ன அப்படின்னா ஸ்கோப். இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது இங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதோட கால்பேக் ஃபங்க்ஷன், அதாவது கண்ட்ரோலருடைய கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ கண்ட்ரோலோட கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்கோப் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சியை நம்ம என்ன நேம்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஃபைன் பண்ணோம். ஸ்கோப் அப்படிங்கிற அந்த நேம்லயே நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்கோப்பை நீங்க இங்க ஏ அப்படிங்கிற நேம்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இந்த டிபெண்டன்சி இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க ஏ டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்கோப்ன்ற டிபெண்டன்சியை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம்.
பட் அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால நீங்க ஸ்கோப் அப்படிங்கிற இந்த வேர்டை ஸ்கோப்புன்ற வேர்டாவே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் நல்ல ப்ராக்டிஸ். இப்போ ஸ்கோப்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Scope is a special JavaScript object which plays a role of joining controller with the views அப்படிங்கிறது ஸ்கோப் ஒரு டெஃபினேஷன். அதாவது ஸ்கோப்புங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன? கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஸ்கோப்புன்ற அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நீங்க எந்த ஒரு கீ அண்ட் வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்ணாலும் இமீடியட்டா அந்த கீ வேல்யூ அதோட வியூக்கு போயிடும். இந்த ஸ்கோப்புன்ற ஆப்ஜெக்ட்குள்ள நான் ஒரு கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்கோப் டாட் மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு ஹலோ ஆங்குலர் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ இந்த மெசேஜ்ங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து ஹலோ ஆங்குலர். இந்த ஸ்கோப் டாட் மெசேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை நம்ம இதோட கரஸ்பாண்டிங் வியூல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோலரை நம்ம இங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா இதை எந்த வியூ கூட நம்ம இதை பைண்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்க இருக்கிற இந்த டைரக்டிவை எடுத்துட்டு நான் வந்து ஒரு டிவ் போட்டுறேன். ஒரு டிவ் டேக் போட்டு அந்த டிவ்ல ஒரு ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட் என்ன? ng கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இந்த ஆங்குலர் அப்படின்ற சிஸ்டமே ஓவராலா டைரக்டிவ்ஸ் மூலியமா தான் ஒர்க் ஆகுது. இந்த டைரக்டிவ்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நிறைய டைரக்டிவ்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த ஆங்குலர் அப்படின்ற ஒரு ஓவரால் சிஸ்டம். இப்போ ng ஆப் அப்படிங்கிறது ஒரு டைரக்டிவ், ng கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒரு டைரக்டிவ். இந்த ng கண்ட்ரோலர்ல வந்து நம்ம என்ன கண்ட்ரோலரை நம்ம இந்த டிவ் கூட நம்ம மேப் பண்ணணுமோ அந்த கண்ட்ரோலரோட நேம் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த அந்த கண்ட்ரோலரும் இந்த டிவும் லிங்க் ஆயிடும். ஸோ இண்டெக்ஸ் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலரும் லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலருக்குள்ள இருக்கிற எந்த ஸ்கோப் வேரியபிள்ஸ் வேணாலும் நான் இந்த டிவ்ல, இந்த வியூவில் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இதான் இந்த மாதிரி டபுள் கர்லி பிரேசஸ் போட்டால் அது எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனில் மெசேஜ். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வேரியபிள் பேர் வந்து மெசேஜ். இங்கே இருக்கிற அதே வேரியபிளை நான் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த ஹலோ ஆங்குலர் அப்படிங்கிற இந்த வேல்யூ, இந்த கண்ட்ரோலர் இருக்கிற இந்த வேல்யூ இந்த வியூ கூட மேப் ஆகி உங்களுக்கு அவுட்புட்ல இந்த இடத்துல தெரியுது. ஓகே? இப்போ கண்ட்ரோலர்ல இருந்து ஒரு வேல்யூவை வியூ கொண்டு வரது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வியூல இருந்து ஒரு வேல்யூவை கண்ட்ரோலருக்கு கொண்டு போறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் போட்டுக்கிறேன். ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல ng சப்மிட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டிவ். ஓகே, ng சப்மிட். இந்த ng சப்மிட்ன்றது ஒரு டைரக்டிவ். அந்த டைரக்டிவ்க்குள்ள நீங்க என்ன ஃபங்க்ஷன் வேணாலும், நீங்க ஃபங்க்ஷனோட நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கும்? கண்ட்ரோலருக்குள்ள இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது போஸ்ட் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்றேன். ஓகேவா? இந்த இந்த ஃபார்முக்குள்ள ஒரு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகேவா? அதோட ng மாடல்னா என்னன்னா இந்த இன்புட்ல வர வேல்யூவை ஸ்டோர் பண்ற ஒரு மாடல் தான் ng மாடல். ng மாடல்ன்றது அகைன் ஒரு டைரக்டிவ். அந்த டைரக்டிவ் வந்து இன்புட் எலிமெண்ட்ல ஒர்க் ஆகும். இந்த ng மாடல் இருக்கிற வேல்யூ இமீடியட்டா கண்ட்ரோலருக்கு பாஸ் ஆயிடும். இந்த இன்புட்டுக்கு நேம் வந்து வந்து யூசர் நேம் அப்படின்னு வைக்கிறேன். அப்புறம் ஒரு சப்மிட் பட்டன். டைப் சப்மிட். அதோடைய வேல்யூ வந்து சப்மிட். ஓகே, இப்போ இந்த போஸ்ட் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் கண்ட்ரோலர்ல கிரியேட் பண்ண போறேன். ஸ்கோப் டாட் போஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ஃபங்க்ஷன், ரைட்? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு அலர்ட் போடுறேன். அலர்ட்ல இங்க இருக்கிற இந்த யூசர் நேமை நான் ஸ்கோப் டாட் யூசர் நேம் அப்படின்னு டைப் பண்றேன். அதாவது இந்த இடத்துல நம்ம ஸ்கோப் டாட் மெசேஜ்னு போட்டா
எப்படி இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி இந்த இடத்துல யூசர் நேம்னு போட்டா அதை இந்த இடத்துல ஸ்கோப் டாட் யூசர் நேம்னு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாமா? ஹாய். இப்போ யூசர் இந்த இடத்துல என்டர் பண்ற அந்த வேல்யூ யூசர் நேம்ன்ற ஸ்கோப் வேரியபிள் மூலிமா இண்டெக்ஸ் கண்ட்ரோலருக்கு வந்து இந்த போஸ்ட் டேட்டா ஃபங்க்ஷன் மூலிமா அலர்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் கண்ட்ரோலரும் வியூவும் லிங்க் ஆகிற மெத்தட். ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸ் அண்ட் மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு எந்தெந்த கண்ட்ரோலருக்கு எந்தெந்த வியூ கூட நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணி அதை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம்.